வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்தளவுக்கு இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 3 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் 4 போதும், அரை கப் அளவுக்கு தேங்காயையும் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. இது 200 கிராம் அளவு வரும். வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக புதினா இலை சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். தக்காளி பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுதையும் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில கலந்து விடணும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. 6 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்து விட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.